Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நண்பர்களே, நாம இப்ப வரலாறு புரட்டி பார்க்க போறோம். சரி. அதுல யாரெல்லாம் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்கள அந்த வீரர்கள். அதிர்ஷ்டம் கூட வீரர்களுக்கு மட்டும் தான் கை கொடுக்கும். அது இங்கிலீஷ்ல சொல்றா லைக் வேவஸ் தி பிரேவ். அதேதான். அதிர்ஷ்டம் வீரர்களுக்கு மட்டும் தான் கை கொடுக்கும். பேசாம நீங்க அந்த மாதிரி வார்த்தை பாருங்களே. என்ன சொல்றீங்க? பத்தலோ இன்னையில இருந்து பாத்துக்கிட்டே இரு. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய வீரத்தை காட்ட போறேன். அதுக்கப்புறம் பாரு நமக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிடிக்கிட்டு கொண்டோம். போஸ் பேசாம நம்ம கிளம்பி போயிடலாமா போஸ்? அந்த டிவி சொன்ன மாதிரி மோட்டுக்கு கோவம் வந்து நம்மள அடிச்சிட்டானா? சீக்கிரம் இருந்து கிளம்புங்க. நாம சீக்கிரம் இருந்து போயிடலாம். அவன் வீரத்தை காட்டினா நம்ம கதை கந்தலாயிடும். அதே மோட்டோ இதெல்லாம் நம்ம சாதாரணமா பேசலாம். ஆனா பிராக்டிகலா இது ரொம்ப கஷ்டம்டா. நீ எக்கத்தப்பான இடத்துல எல்லாம் வீரத்தை காட்டி பெருசா மாட்டிக்காத மோட்டோ. டேய் பத்தல மண்டையா, நான் எப்பெல்லாம் நல்ல விஷயம் பேசுறேனா அதுக்கு நீ ஏதாவது ஒரு தடை சொல்லிக்கிட்டே இருக்கடா. நெகட்டிவா பேசுறது உன் பொழப்பா போச்சு. இத பாரு, நான் என் வீரத்தை காட்டியே தீர்வேன். யார் தடுத்தாலும் நிறுத்தவே மாட்டேன், புரியுதா? சரி சரி, அப்படின்னா போடா, போய் உன் வீரத்தை காட்டு. நானே வேடிக்கை பாரு பார்க்கறேன். பாரு, என் வீரத்தை பாத்துக்கிட்டே இருடா. ஐயா யார் தெரியுமா? அர்னால்டுக்கு ஜிம்பாடி வர காரணமே நான் தான்டா. புடிங்க என்னோட ஜல்லிக்கட்டு காளையை யாராவது புடிங்கல. இங்க ஒரு வீர கூட இல்ல. என்ன மோட்டோ? லைக் வேவஸ் தி பிரேவ். அதாவது அதிர்ஷ்ட வீரர்களுக்கு மட்டும் தான் கை கொடுக்கும். நான் இருக்கேன்டா மாவீரன். அடங்காத காளையை அடக்குவான்டா இவன். அம்மா முடியல. ஏதாவது பண்ணுடா, காப்பாத்துறா. மோட்டு நீ நிஜமாவே பெரிய வீரன் தான்ப்பா. யாராலையும் அடக்க முடியாத மாட்டை நீ அடக்கிட்டியப்பா. உனக்கு கண்டிப்பா பரிசு கொடுக்கணும். இல்ல இல்ல, நான் எதுவும் செய்யல. நான் உன் காலை அடக்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி வீரர்களுக்கு எப்பவாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இப்ப கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் பானா வைத்தர், தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் பிரச்சனை பண்ணி உன்னோட வீரத்தை காட்டி மாட்டிக்காத. நான் சொல்றதை கேளுடா. போஸ் இந்த மோட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் துரிஞ்ச வீரனா மாறிட்டான் போல இருக்கே. அவனோட இந்த லட்சியத்தையே நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவனை ஒரேடியா மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிடுவோம். என்னோட இந்த சதிகார மூளையில இப்பதான் ஒரு சூப்பரான ஐடியா வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யறேன்னு பாரு. பொறுப்பறி நகர்ல ஏதாவது ஒரு ஆம்பளை இருந்தா வந்து இந்த பாக்ஸர் கூட பாக்ஸிங் போடுங்க. பாக்ஸர் என்னாச்சு? என்ன இப்படி காமெடி பண்றீங்க? இங்க நம்ம மோட்டு விட வீரன் யாருமே இருக்க முடியாது. உங்களோட சேலஞ்ச மோட்டு கண்டிப்பா ஏத்துப்பான். பாக்ஸர் என்னாச்சு? என்ன மோட்டு, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா போறேன்டா கூட்ட. அந்த பாக்ஸர் உண்டு இல்லன்னு பண்ற மாதிரி. இப்ப தானடா வழி முழுக்க உனக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். அவன் ஒரு ஈவரக்க இல்லாதவன்டா, வாயிலே குத்துவான். அந்த டண்டன கட்டா தேவையில்லாம பாக்ஸர் கிட்ட மாட்டி விட பாக்குறேன்டா. முடியாதுன்னு சொல்லி எஸ் ஆயிடுறா. இல்ல இல்ல பத்தலோ, எனக்கு தடை சொல்லாத. நான் சண்டை போட்டே தீருவேன். அதிர்ஷ்டம் என்னைக்குமே வீரர்களுக்கு தான் கை கொடுக்கும். ஆமா, நான் ஒண்ணு மாதிரி கோல கிடைக்காதடா, தைரியசாலி. ஆமா வரண்டா பாக்ஸரு. இன்னைக்கு உன்னை துவம்சம் பண்ணாம நான் விட மாட்டேன். பாக்குறியா? அடே வாடா வா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். வா. அவன் அடிக்க சொல்ல என்ன ஏன் அடிக்கிற? நான் ரெஃப்ரி, என்ன அடிக்க கூடாது.
One, two, three, four. பாக்ஸரா ஓட்டு ஜெயிச்சிட்டா. ஓஹோ. எப்படி வந்து மோட்டோ அவனோட வீரத்தை காட்டணும்னு துடிக்கிறான்ல, அவனை இப்ப நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. பசமா சிக்கல்ல மாட்டி விடுறேன். அதுல மாட்டிக்கிட்டு அவன் தெருன்னு முழிக்கணும். அதுக்கப்புறம் வீரங்கிற வார்த்தையை அவன் வாயில வரக்கூடாது. ஓ பாஸ் ஓ என்னமோ சூப்பரா பஞ்ச் டைலாக் சொல்றீங்க. என்ன சொல்ற நம்பர் 2? இங்க பாருங்கடா, இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, அவனை நம்ம பஞ்சர் ஆக்கணும். மோட்டோவை மாட்டி விடுறதுக்கான வழியை யோசிக்க. அந்த சொட்ட தலையனை நான் உண்டு இல்லன்னு பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? அவன் தானா போய் ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கணுமே. ஆஹா, பிரமாதம். என்னோட இந்த குட்டி மூளையில இப்போ ஒரு சூப்பர் சதி திட்டம் உதிச்சிருக்கு. பாஸ் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாஸ். சஞ்சய் ராமசாமி மாதிரி மறந்துட போறீங்க. வாய மூடு, நான் சொல்றது கவனமா கேளு. இந்த ஒட்டுமொத்த நகரத்திலயும் நான் சொல்றதை இப்பவே கிளப்பி விடுங்க. கருப்பு மலையோட உச்சியில யாராலையும் ஏற முடியாதுன்னு சொல்லுங்க. அது ரொம்பவே டேஞ்சரான இடம். யாராவது அங்க போனாங்கன்னா திரும்பி உயிரோட வரவே மாட்டாங்க. வாவ் பாஸ் வாவ், என்னமா ஐடியா பண்றீங்க? உங்களோட இந்த ஐடியாவை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன் பாஸ். போய் கிளம்புறேன் பாஸ். எல்லாரும் கேளுங்க. நல்ல கவனமா காது கொடுத்து கேளுங்க. கருப்பு மலை உச்சிக்கு இது வரைக்கும் யாருமே போனதில்லை. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்ல. அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு யாருக்குன்னா தைரியம் இருக்கா? நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போக போறேன்டா. போறது மட்டும் இல்லாம என் வீரத்தையும் நான் அங்க நிரூபிச்சுட்டு வரேன். ஒட்டுமொத்த புறப்புரி மக்களும் என்ன பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம என் வீரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அடே மோட்டு, உனக்கு என்ன புத்தி கித்து கேட்டு போச்சா? வர பிரச்சனை இல்ல, எதுக்குடா பெட்ஷீட் மாதிரி எடுத்து நீயே போத்திக்கிற? வீரம் விளைஞ்ச மண்ணில பிறந்துட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சனையில போய் நீயே மாட்டிக்கிற மோட்டு. இல்ல பத்தலு, இந்த சவாலை நான் கண்டிப்பா ஏத்துக்க தான் போறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் என்னைக்குமே என் பக்கம் தான் இருக்கு. பணம் வைத்தா ஏன்டா கத்துற சோம்பேறி? என் வீரத்தை நிரூபிக்கிற விஷயத்துல எவன் குறுக்க வந்தாலும் சரி, மண்டப்பையில அவனை கொன்னுடுவேன். என்னைக்குடா நம்ம ஊர்ல அடுத்தவன் பேச்ச கேக்குறீங்க? போ, உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா வந்து என்ன மீட் பண்ண ஆபீஸ்ல. பாருங்க, யாரு இங்க வராதனாலதான் என் திருட்டு வேலையை நான் ரொம்ப நிம்மதியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா, நான் தேவையில்லாம பொருளையை கிளப்பி விட்டு என்னை நாசம் பண்ணிட்டேன். இனிமே இங்க மக்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல இங்க வரதுக்கான தைரியம் மோட்டோவுக்கு மட்டும் தான் இருக்கு. எப்ப மோட்டோ இங்க வரானோ அப்ப நாம அவனை டைரக்டா மேலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவோம். என்ன நான் சொல்றது, நாங்க எல்லாத்துக்கும் இப்ப தயாரா இருக்கோம், புரிஞ்சுதா? டேய் மோட்டோ, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிலடா. நண்பன் சொல்றதை கேளுடா. அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போயிடலாம்டா. ஆபத்தை அரவணைக்கிறதாண்டா என்ன மாதிரி மாவீரர்களுக்கெல்லாம் பெருமை. உனக்கு என்ன தெரியும்? பை மோட்டோ. என்னது சத்தம்? அடே மோட்டோ, எப்படியாவது என்ன காப்பாத்துடா. இவங்கதானா? மோட்டோ நீ டவானே, நான் விராட் கோலி. இப்ப வர்றா. இதெல்லாம் கிறிஸ் கேலே ஸ்டைல்ரா. பாய்க்கடா வர்றா. பாய்க்கடா கூட்டாப்பாள. பாய் மோட்டு பத்லு. இப்ப இந்த மிசைலால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மேல போயிடுவாங்க பாருங்க. எஸ்ஐல மோட்டோ. ராக்கெட் தம்பி, அப்படியே போயிடுங்க.
ஜான், நீ மோட்டு வலிக்கிறதுக்கு வரல, என்ன நாசம் பண்றதுக்காக வந்திருக்க. ஏய், உங்களை நம்பி ஆஹா, அப்ப இதுதான் உன்னுடைய டன்னா? சீனியர் டானு, டண்டனக்கா டானு எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? ஏய், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், இந்த குட்டை டானையும் அந்த நெட்ட டானையும் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டு மிதின்னு மிதிங்க. நான் முதல்ல இந்த குள்ளனுக்கு தான் தண்டனை கொடுக்க போறேன். இந்த பொறி மூட்டை தலையா என்னோட எல்லா பிளானையும் நாசம் பண்ணிட்டான். உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், ஏய், உடனே டேய், பொறி மூட்டை தலையா. ஏய், எங்கடா போற? ஏய், குர்ரப்பா. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.